பொருளாதாரத்திலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கிற அனைவரும் பேக்வர்ட் கிளாஸ் தான். ரெண்டே ரெண்டு கேட்டகரி, ஃபார்வர்ட் கிளாஸஸ், பேக்வர்ட் கிளாஸஸ். ஃபார்வர்ட் கிளாஸஸ் என்பவர்கள் யார்? சமூக ரீதியாக முன்னேறியவர்கள், சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி ஃபார்வர்டு. அவர்கள் சமூக ரீதியாகவும் முன்னேறி இருக்கிறார்கள், கல்வி வேலைவாய்ப்பு அடிப்படையில் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் தான், பின்தங்கியவர்கள் தான். அதிலே சற்று அடையாளப்படுத்தும் அடிப்படையில் சமூக ரீதியாக மேலும் பின்தங்கியவர்களை அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள், அட்டவணைப்படுத்தப்படாத பிற்படுத்தப்பட்டவர்கள், நான் ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அவர்கள் தான் வந்து ஓபிசி. ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அவர்கள் தான் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட். இதுல ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நீண்ட நெடுகாலமாக அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் யாரை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் ஓபிசியை குறிவைத்து தான் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது, சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டிடியூஷனலி செக்யூர்டு, அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக அது இருக்கிறது. அதிலே அவர்களால் கை வைக்க முடியாது, விமர்சிக்க முடியாது, அதை எதிர்க்கவும் முடியாது. அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் காலத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கடுமையான விவாதங்களுக்கு பிறகு எக்கனாமிக்கலி என்கிற வார்த்தையை இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு சேர்க்க வேண்டும். குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பதில் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற வார்த்தை கூடாது, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்கிற அந்த சொல்லாடல் தான் தேவை என்பது அப்போதே விவாதிக்கப்பட்டது. கடுமையான விவாதங்களுக்கு பிறகு சோசியல் ஜஸ்டிஸ் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்பதோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்பதோ கூடாது. சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் சமூக ரீதியாக மேம்படுகிற வரையில், அங்கீகரிக்கப்படுகிற வரையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் என்பது விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஒரு ஒப்புதலுக்கு வந்துதான் அரசமைப்பு சட்டத்திலேயே அது பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பின்னர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்கிற போது அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அதிலே ராஜினாமா செய்வதற்கான காரணங்களை சொல்லுகிறார். அதிலே மிக முக்கியமான 3 காரணங்களுள் ஒன்று, ஓபிசி சமூகத்தினருடைய நலன்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு கமிட்டி, ஆணையம் அல்லது குழு அமைக்கப்பட வேண்டும். அது நீண்ட நாளாக நான் முன்வைத்து வருகிற கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஜவஹர்லால் அவர்களின் தலைமையிலான அரசு ஏற்கவில்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓபிசி மக்களின் நலன்கள் குறித்து இந்த அரசுக்கு அக்கறை இல்லை. எனவே என் கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். திட்டக்குழுவிலே என்னை உறுப்பினராக சேர்க்கவில்லை. கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட மசோதாவை விவாதிப்பதற்கு உரிய நேரத்தில் அதை எடுத்துக் கொள்ளவில்லை. ஓபிசி வெல்ஃபேர் சம்பந்தமான கமிட்டி அமைக்கப்படவில்லை என்று அவர் அடுக்கிய காரணங்களுள் இது 3 காரணங்கள் முக்கியமானவை. பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, அதிலே பொருளாதாரத்தில் வல்லுநர் என்று தகுதி அடிப்படையில்
என்னை உறுப்பினராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொள்ளவில்லை. பொருளாதாரத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் எல்லாம் திட்டக்குழுவில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தளத்திலே அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்கிற என்னை உறுப்பினராக அவர் சேர்க்கவில்லை. இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருத்தத்தில் ஒன்று, கவலையில் ஒன்று, ஆத்திரத்தில் ஒன்று, அவர் முன்வைத்த கோரிக்கைகளுள் ஒன்று, ராஜினாமா செய்வதற்கான காரணங்களாக அவர் விளக்கிய காரணங்களுள் இது ஒன்று, மிக முக்கியமான கோரிக்கை காரணம். கோட் ஆஃப் இந்து பில் என்பது இந்து சமூகத்தில் நிலவுகிற முரண்பாடுகளை எல்லாம் களையக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக இந்து மத சீர்திருத்தத்தை முன்மொழியக்கூடிய ஒரு சட்ட மசோதா. பார்ப்பனரும் இந்து அடிநிலையில் உழலக்கூடிய அனைத்து அவுட்காஸ்ட் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல, அந்த வர்ணாசிரம தர்மத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், புறச்சாதியினர், அவர்ணஸ்தர், அவர்களையும் இந்து என்று சொல்லுகிறீர்கள். ஆகவே அவர்களும் இவர்களும் இந்து என்று சொன்னாலும் கலாச்சார அடிப்படையிலே கடுமையான இடைவெளி இருக்கிறது. இரண்டு சமூகத்தில் இருக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. இந்த சாதிகள் அனைத்தும் இந்து மதத்தை சார்ந்த சாதிகள். ஆனால் ஒரே மாதிரியான திருமண சடங்கு உண்டா என்றால் இல்லை. ஒரே மாதிரியான ஈமச் சடங்கு உண்டா என்றால் இல்லை. ஒரே மாதிரியான கலாச்சாரம் உண்டா என்றால் இல்லை. ஒரு மதத்திற்குள்ளே இவ்வளவு பெரிய வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் இருப்பது நல்லதல்ல. எனவே இதை முறைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற ஒரு சட்ட மசோதாவை புரட்சியாளர் அம்பேத்கர் அறிமுகப்படுத்த விரும்புகிறார். அதில் மிக மிக முக்கியமானது, ஆண்களுக்கு இருப்பதை போல பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு. பெண்கள் கல்வி பெற வேண்டும், பெண்கள் சொத்துரிமை பெற வேண்டும், பெண்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும். இந்து சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, மறுமணம் செய்து கொள்ள உரிமை வேண்டும் போன்ற மாற்றங்களை எல்லாம் அந்த மசோதாவில் அவர் கொண்டு வருகிறார். அதை விவாதிப்பதற்கே எடுத்துக்கொள்ள விடாமல் அன்றைக்கு அதிதீவிரமான மதவெறியர்கள், பெண்ணடிமைத்தனத்தை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதனால் ஜவஹர்லால் நேரு அதை விவாதத்திற்கே எடுத்துக் கொள்ளவில்லை. கோட் ஆஃப் இந்து பில் அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளாத காரணத்தினாலும் அவர் ராஜினாமா செய்கிறார். ஓபிசி மக்களுக்கான நலன்கள் குறித்து விவாதிப்பதற்கு, ஆய்வதற்கு, அதை பற்றி ஒரு மதிப்பீடு செய்வதற்கு ஒரு வெல்ஃபேர் கமிட்டி, நேஷனல் வெல்ஃபேர் கமிட்டி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ஏன் இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். அதன் பிறகும் இந்த விவாதம் தொடர்கிறது. ஓபிசி மக்களுடைய கல்வி தொடர்பாக, ஓபிசி மக்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியிலும் நாடாளுமன்றத்திலும் கூட அவ்வப்போது விவாதம் நடைபெற்றதன் விளைவாக மண்டல் பிபி மண்டல் தலைமையில் ஒரு கமிட்டி நியமிக்கப்படுகிறது. ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது. அந்த மண்டல் கமிஷன் தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறது. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அது பரிந்துரைக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரையில் நடைமுறைப்படுத்தவில்லை. அது தள்ளி போடப்படுகிறது. ஒரு நல்வாய்ப்பாக சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிறார். மேலும் ஒரு நல்வாய்ப்பாக ராம்விலாஸ் பாஸ்வான் அவருக்கு வலதுகரமாக அமைச்சரவையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் பாரதிய ஜனதாவின் ஆதரவும் அந்த அரசுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு விபி சிங் துணிந்து முடிவெடுக்கிறார். அதை நிறைவேற்றக்கூடாது என்று முதலில் முட்டுக்கட்டை போட்டது யார்? அதை தடுப்பதற்கு முயற்சித்தது யார்? சாட்சாத் பிஜேபி தான். ஓபிசிக்கு முதலில் எதிரி எது என்றால், இந்தியாவில் முதல் எதிரி கட்சி பிஜேபி. ஓபிசியில் இருக்கிறவர்கள் சமூக நீதி அடிப்படையிலே மனசாட்சியோடு சிந்தித்தால் அவர்கள் முதலில் எதிர்க்க வேண்டிய கட்சி பிஜேபி.
அன்றைக்கு இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் ஆட்சியே போனாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று துணிந்து அதை நடைமுறைப்படுத்த ஆணையிட்டு கையெழுத்திட்டவர் VP சிங் அவர்கள், சமூக நீதி காவலர். அதற்கு உற்ற துணையாக இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். அகில இந்திய அளவிலே OBC-க்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தலாம் என்று VP சிங் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு ஆதரவாக இருந்த இயக்கங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான இயக்கங்கள் தான். ராம்விலாஸ் பாஸ்வானும் சரி, அன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரே ஒரு தலித் இயக்கம் கூட இதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அகில இந்திய அளவில் எந்த ஒரு இயக்கமும் SC/ST அசோசியேஷன் கூட மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. ஏன் OBC-க்கு இடஒதுக்கீடு என்று சொல்லவில்லை, மண்டல் பரிந்துரையை ஏன் நிறைவேற்றுகிறீர்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதை எதிர்த்து வீதிக்கு வந்த இயக்கம், கடுமையாக போராடிய இயக்கம், மாணவர்களை பார்வர்ட் கம்யூனிட்டி என்கிற முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களை தூண்டிவிட்டு, இன்னும் வெளிப்படையாக சொன்னால் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வீதிக்கு வந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட வரலாற்றை முதலாக பதிவு செய்தது பிஜேபி. அத்வானி தலைமையில் ரத யாத்திரையே புறப்பட்டது. அதுதான் ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. யாருக்கு எதிரான வன்முறை அது? OBC-க்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்கு எதிரான வன்முறை வெறியாட்டம். யார் நடத்தியது? பிஜேபி நடத்தியது. SC/ST-க்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து பிஜேபி வீதிக்கு வரவில்லை. OBC-க்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தான் பிஜேபி வெளியே வந்தது. தமிழ்நாட்டிலே பிஜேபியை தூக்கி பிடிக்கக்கூடிய OBC தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், MBC தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் பிஜேபி ஆதரிப்பீர்களா? தோளில் சுமந்து கொண்டாடுவீர்களா? OBC இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சதித்திட்டத்தை தீட்டியது யார்? வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியது யார்? ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரையை நடத்தியது யார்? யாருக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் அது? OBC மாணவர்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு மத்திய அரசு பணிகளிலே 27% பெற முடிகிறது என்றால், பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதற்காக தனது ஆட்சி அதிகாரத்தையே பலி கொடுத்தவர் VP சிங். அதற்காக உற்ற துணையாக இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அகில இந்திய அளவில் அதற்காக ஆதரவு குரல் எழுப்பிய இயக்கங்கள் தான் அம்பேத்கர் இயக்கங்கள். மாயாவதி எதிர்த்தாரா? ராம்தாஸ் அத்வானி எதிர்த்தாரா? தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சின்ன கட்சியாக இருந்தாலும் கூட திருமாவளவன் எதிர்த்தாரா? மண்டல் பரிந்துரையை ஆதரித்தோம். OBC இடஒதுக்கீட்டை வரவேற்றோம். அது தேவை என்று ஆதரவு குரல் எழுப்பினோம். OBC இடஒதுக்கீட்டிற்காக ஆதரவு குரல் எழுப்பிய திருமாவளவன் எதிரி. OBC இடஒதுக்கீடு கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தை, ரத்த வெறியாட்டத்தை நடத்திய பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு நட்பா? எண்ணி பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய பிஜேபி எப்படி உங்களுக்கு நட்பு சக்தியாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து OBC சமூகத்தை சார்ந்த தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றைக்கும் அவர்கள் இந்த EWS என்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததே OBC-க்கு எதிராகத்தான். மண்டல் பரிந்துரை மட்டும் வராமல் இருந்திருந்தால், OBC-க்கு இடஒதுக்கீடு 27% நடைமுறைக்கு வராமல் இருந்திருந்தால், அவர்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற இன்னொரு கேட்டகரைசேஷன் கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். சோசியல் ஜஸ்டிஸுக்கு முற்றிலும் எதிரானது அது எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது. அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? ஆன்டி சோசியல் ஜஸ்டிஸ் என்று பொருள். சமூக ரீதியான அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்பதை மறைமுகமாக எக்கனாமிக்கல் பேஸ்ட் இடஒதுக்கீடு என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் என்று வீம்புக்காக கொண்டு வந்ததுதான். முன்னேறிய வகுப்பினருக்கு என்ன தேவை இருக்கிறது?
50% மேல் 49.5% மேல் இடஒதுக்கீடு இல்லை என்கிற போது 51.5% இடஒதுக்கீட்டையும் பார்வர்ட் கம்யூனிட்டி தானே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக எஃப்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது 51.5, எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கும் சேர்ந்து இருப்பது 49.5. எஸ்சி எஸ்டிக்கு 22.5% மேல் இது எப்போதும் இல்லை என்று சீலிங் வைத்து விட்டது இந்திரா சகானி வழக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது என்று முத்திரையிட்டு விட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வளவு எஸ்சி எஸ்டி மக்கள் உயர்ந்தாலும் அவர்களுக்கு இனி இடஒதுக்கீடு 15%, 7.5% தான். அதன் இனிமேல் 1% கூட உயர்த்த முடியாது. இந்திரா சகானி வழக்கின் மூலம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம். அண்ணா பல்கலைக்கழகத்திலும் கூட இன்றைக்கு 49.5% தான் நடைமுறைப்படுத்துவோம் என்று அடம்பிடிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 69% இருக்கிறது. எஸ்சி எஸ்டிக்கு 19, ஓபிசிக்கு 50, எம்பிசி உட்பட. அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று பிடிவாதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த போக்கெல்லாம் யாருக்கு எதிராக இங்கே நிகழ்கிறது? ஓபிசிக்கு எதிராக என்பதை மறந்துவிடக் கூடாது. ஓபிசி என்றால் ஓபிசி இந்துக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான். பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரியே பிஜேபி தான். மோடி ஓபிசியாக இருக்கலாம், அமித்ஷா ஓபிசியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சங்பரிவார் கும்பலின் எடுபிடிகள், சங்பரிவார் அமைப்புகளின் எடுபிடிகள். அவர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் இவர்களின் வேலை. இவர்கள் ஓபிசியாக இருக்கலாமே தவிர, பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருக்கலாமே தவிர, ஆனாலும் அவர்கள் சங்கிகள் தான். சங்பரிவார் அமைப்புகளால் உருவாக்கப்பட்டவர்கள், வார்க்கப்பட்டவர்கள். அவர்கள் மேம்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஊழியர்கள். பதவிக்காக அவர்களுக்கு சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்பதெல்லாம் நோக்கம் கிடையாது. சமத்துவத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நோக்கம் கிடையாது. பெரியாருக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள், அம்பேத்கருக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள், சமூக நீதிக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள், சமத்துவத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே எப்படி ஒரு சமூக அமைப்பு இருந்ததோ அதே சமூக அமைப்பை இங்கே நிலைநிறுத்த வேண்டும், சனாதன சமூகத்தை இங்கே மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக தமது வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும் அவர்களை போன்ற சங்பரிவார் கும்பலும். அவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் எப்படி இங்கே கல்வி இல்லாமல் இருந்தார்களோ, ஆண்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்களோ, ஆண்களின் இச்சை பொருளாக மட்டுமே கிடந்தார்களோ, அப்படித்தான் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வர்ணாசிரம சமூக அமைப்பு முறை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சூத்திரர்கள் சூத்திரர்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போதுதான் சூத்திரர்கள் விவசாயத்தை மட்டும் பார்ப்பார்கள், சூத்திரர்கள் தச்சு வேலையை மட்டும் பார்ப்பார்கள், சூத்திரர்கள் பொற்கொள்ளர் வேலையை மட்டும் பார்ப்பார்கள், சூத்திரர்கள் நெசவு வேலையை மட்டும் பார்ப்பார்கள். சூத்திரர்கள் நீதிபதியாக வரக்கூடாது. அது மேம்பட்ட சாதிக்குத்தான் உரியது, முன்னேறிய சாதிகளுக்குத்தான் உரியது. சொல்ல போனால் பிராமண வர்க்கத்திற்கு மட்டுமே உரியது, பார்ப்பன சாதிகளுக்கு மட்டுமே உரியது. இவ்வளவு தூரம் பெரியார் பிறந்தும், மகாத்மா ஜோதிபா பூலே இங்கே போராடியும், ரைதாஸ் இயக்கம் இங்கே போராடியும், பசவா இயக்கம் இங்கே போராடியும், நாராயணகுரு இயக்கம் இங்கே போராடியும், ஐயா வைகுண்டர் இயக்கம் இங்கே போராடியும், உச்ச நீதிமன்றத்திலே அவர்களை தவிர வேறு யாரும் அதிகாரத்திற்கு வர முடியவில்லையே, நீதிபதிகளாக முடியவில்லையே, துணைவேந்தர்களாக முடியவில்லையே, உயர்பட்ச அதிகாரத்திற்கு வர முடியவில்லையே. ஓபிசியை எதிர்ந்த சாதிவரியை தூண்டிவிட்டு தலித்துகளுக்கு எதிராக சிந்திக்க வைக்கிறான். திருமாவளவன் படத்தை கிழி, சாணி அடி, அம்பேத்கர் சிலையை அவமானப்படுத்து, பெரியார் சிலையில் காவி பூசு, திருவள்ளுவருக்கு காவி துணியை மாட்டு. இதற்குத்தான் ஈடுபடுகிறார்கள் இங்கே ஓபிசி தலைவர்களும் எம்பிசி தலைவர்களும் இருக்கிறார்கள். தலித்துகளுக்கு எதிரான வன்முறையை தூண்டுவதற்குத்தான் இவர்கள் இங்கே பயன்படுத்தப்படுகிறார்கள். திருமாவளவனால் தான் இங்கே சாதி கலப்பு நடக்கிறது, இங்கே காதல் திருமணங்கள் நடக்கிறது என்று ஓபிசி தலைவர்களே எம்பிசி தலைவர்களே பேசக்கூடிய அவலம்.
சமூக நீதிக்கு எதிராக அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓபிசிக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓபிசிக்கு எதிராக செயல்படக்கூடிய முன்னேறிய சாதிக்கு எதிராக போராடாமல் அடிநிலையிலே கிடந்து ஓடக்கூடிய எளிய சாதிக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எம்பிசி தலைவர்களும் ஓபிசி தலைவர்களும் சாதி சங்க தலைவர்கள் எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள், எவ்வளவு பெரிய இடைவெளி பாருங்கள், எவ்வளவு எளிதாக இங்கே பலியாகி கொண்டிருக்கிறோம், இரையாகி கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர் வேண்டும் என்கிறீர்கள், பின்னடைவு காலி இடங்களை நிரப்ப வேண்டும், ஸ்பெஷல் டிரைவ் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் வேண்டும் என்கிறீர்கள். அவன் இனிமே எந்த துறையிலும் ரெக்ரூட்மெண்ட் நீ கேட்கக்கூடாது, சோசியல் ஜஸ்டிஸை கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் தனியார் மயமாக்குகிறேன், எல்லாவற்றையும் கார்பரேட் மயமாக்குகிறேன், எல்லாவற்றையும் அதானி அம்பானி கைகளில் ஒப்படைக்கிறேன். திருமாவளவன் போய் ஒரு கொடி கம்பத்தை ஏற்றினா அது பொறுத்துக்க முடியல. ஆனா 6000 ஏக்கர் அம்பானிக்கு அள்ளி கொடுக்கிறான். நான் எனக்கு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது, ஒரு அங்குல இடம் கூட கிடையாது, ஒரே ஒரு கொடி கம்பம் நடுற இடம் தான். அதுக்காக இவன் மெனக்கிட்டு போராட்டம் நடத்தி அந்த கொடி கம்பத்தையே தூக்கி எறிடாங்கிறான். போலீஸை தூக்கி விட்டு போலீஸ் அதுக்கு பொக்கலைன் கொண்டு போய் எடுக்கிறான் உசிலம்பட்டியில. அதுதான் இன்றைக்கு அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் காட்டுப்பள்ளியிலே 4000 ஏக்கர் நிலம், 2000 ஏக்கர் கடல் பரப்பு, 6000 ஏக்கர் அவன் அள்ளி கொண்டு போகிறான். 6000 ஏக்கர் பறிபோனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, திருமாவளவன் கொடியேற்றக்கூடாது. எப்படி நம்முடைய புத்தியை சிந்திக்கிறது பாருங்க. ஓபிசிக்கு மருத்துவக் கல்லூரியில இடஒதுக்கீடு ஏன் இல்லை, மத்திய தொகுப்பிலே இடஒதுக்கீடு ஏன் இல்லை என்று முதலில் குரல் கொடுத்த இயக்கமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஓபிசி மக்களுக்கான வருமான வரம்பை இவ்வளவு குறைவாக வைத்திருக்கிறீர்களே, இதை உயர்த்துங்கள் என்று மன்மோகன் சிங்கிடம் போய் மனு கொடுத்த இயக்கம் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஓட்டு கேட்பதற்காக சொல்லி காட்டவில்லை. எனக்கு பெரியாரின் சிந்தனை இருக்கிறது, அம்பேத்கரின் சிந்தனை இருக்கிறது, சமூக நீதி சிந்தனை இருக்கிறது, சமத்துவ சிந்தனை இருக்கிறது, ஜனநாயக சிந்தனை இருக்கிறது என்று சொல்லுவதற்காக சுட்டி காட்டுகிறேன், ஓட்டு போடுங்கள் என்பதற்காக சுட்டி காட்டவில்லை. ஆனால் திருமாவளவனை எதிரியாக காட்டுகிற இந்த எம்பிசி தலைவர்கள், ஓபிசி தலைவர்கள் எப்படி மோடியோடு கைகோர்க்க முடிகிறது, எப்படி அமித்ஷாவோடு கைகோர்க்க முடிகிறது? அவர்கள் சமூக நீதிக்கு ஆதரவானவர்களா, இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்களா? சமூக நீதிக்காக என்றைக்காவது பிஜேபி போராட்டம் நடத்தி நீங்கள் ஒரே ஒரு சான்றை காட்ட முடியுமா? தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது பிஜேபி சமூக நீதிக்காக போராடியது என்று ஒரே ஒரு போராட்ட சான்றிதழ் காட்டுங்கள். அவன் அயோத்திக்காக குரல் கொடுப்பான், ராமருக்காக குரல் கொடுப்பான். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அது எடுபடாது என்பதற்காக வீரவேல் வெற்றிவேல் என்று குரல் கொடுக்கிறான். அதுவா அவனுடைய பிரச்சனை? அது ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. பழனிக்கு போகிறேன், திருத்தணிக்கு போகிறேன், திருச்செந்தூருக்கு போகிறேன் என்று தமிழன் பாத யாத்திரை நடக்கிறான். அது அவன் தனிப்பட்ட நம்பிக்கை. அவருக்கு சமூக நீதி பாதிப்பு என்று வருகிற போது பிஜேபியுடைய ரோல் என்ன? நீ என்ன வேலை எடுத்து நீ அறிமுகப்படுத்த போகிறாய்? அது என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, என் பரம்பரை நம்பிக்கை. அது வேல் குத்துவதும் வேல் எடுப்பதும் காவடி தூக்குவதும் என்னுடைய பரம்பரை நம்பிக்கை, தமிழனுடைய பரம்பரை நம்பிக்கை. நீ வந்துதான் அதுல மீட்டு கொடுக்க போகிறாயா என்ன? நீ வர வேண்டும் என்பதற்காக பழனி ஆண்டவன் காத்து கிடக்கிறான். உன்னால் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிலை இங்கு ஏதாவது இருக்கிறதா என்ன? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, எல்ஐசி பங்குகளை விற்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள், பொதுத்துறை பங்குகளை விற்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். வெட்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட நாணப்படாமல் பொதுத்துறைகளின் நிலம் உள்ளிட்ட அத்தனை அசெட் சொத்துக்களையும் விற்பதற்கு தயார் என்று நிர்மலா சீதாராமனை விட்டு படிக்க வைக்கிறார்கள். அது நிர்மலா சீதாராமனின் குரல் அல்ல, சங் பரிவார் கும்பலின் குரல். கார்ப்பரேட்டுகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக அது மாறி கிடக்கிறது. அனைத்தையும் தனியார் மயமாகிவிட்டால் நீங்க எங்க இருந்து போஸ்ட் பேஸ்ல ரோஸ்டர் கேட்க போறீங்க? பின்னடைவு காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கிருந்து நீங்கள் குரல் கொடுக்க போகிறீர்கள்? எவ்வளவு காலி இடங்கள், பேக்லாக் வேகன்சி,
அதெல்லாம் நிரப்புன்னு எப்படி நீங்க போயிட்டு அதான் நீங்க கேட்க முடியுமா? அம்பானி கிட்ட கேட்க முடியுமா? டிவிஎஸ் ஐயங்கார்ட்ட கேட்க முடியுமா? ஏர்போர்ட் தனியார்மயமாகிறது, ஐடிபிஐ வங்கி தனியார்மயமாகிறது, எல்ஐசி பங்குகள் விற்கப்படுகிறது, பொதுத்துறை அனைத்தும் நலிவடைந்து இன்றைக்கு தனியாருக்கு ஒப்படைக்கப்படுகிறது. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்ற புதிய பொருளாதார கொள்கை அடிப்படையில் அனைத்தையும் கார்பரேட் மயமாக்குகிற முயற்சியிலே இன்னும் மிச்சம் இருக்கிற 3.5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தனியாருக்கு விற்க போகிறார்கள். இந்தியா விற்பனைக்கு என்று மட்டும் எழுதி போடவில்லை. இந்தியா ஃபார் சேல், பார்லிமெண்ட் ஃபார் சேல், அதை கூட வித்தாலும் வித்துருவாங்க. ஏன்னா இவங்களை விட தனியார் சிறப்பாக பார்லிமெண்ட் நடத்துவார்கள். எல்லாவற்றையும் தனியார் சிறப்பாக நடத்துகிறார்கள் என்கிற போது பார்லிமெண்ட் கூட தனியார் சிறப்பாக நடத்துவார்கள் அல்லவா? தேர்தலில் நின்று மக்களிடத்திலே வாக்கு கேட்டு, கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, வாக்கு கேட்டு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட எவன் வெற்றி பெற்று வருகிறானோ அந்த கட்சியே விலைக்கு வாங்கி விடலாம். அதுதான் இன்னைக்கு பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. என்ன தேவை இருக்கிறது இன்னைக்கு பிஜேபி பாண்டிச்சேரியில போய் ஆட்சியை கவிழ்க்கிற தேவை? பாண்டிச்சேரியில காங்கிரஸ் அரசை கவிழ்க்க வேண்டிய தேவை என்ன? நீ எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சு வந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்ப்போம் என்று சொல்லுவதற்கான ரிஹர்சல், அது ஒரு ஒத்திகை நாடகம். திமுக ஆட்சிக்கு வந்தாலும், திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சியை எங்களால் கவிழ்க்க முடியும், கொள்ளைப்புறத்திலே நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று எச்சரிக்கை விடுகிற முயற்சி அது. நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரியில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த மாதிரி வங்கி தேர்வுகளில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கப்படல. தமிழ்நாட்டிலே அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாண்டிச்சேரியில் என்னுடைய தலைமை நடந்தது. தமிழ்நாடு பூரா நடத்தணும். எந்த எம்பிசி அமைப்பும் ஓபிசி அமைப்பும் அதற்காக போராட்டம் நடத்திருந்தது. குற்றம் சொல்வதாக என்ன வேண்டாம், குறை சொல்வதாக என்ன வேண்டாம். ஓபிசி பெயரை சொல்லி, எம்பிசி பெயரை சொல்லி அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையிலே இவர்கள் சங் பரிவார் கும்பலோடு உறவு வைத்திருக்கிறார்கள், பிஜேபியோடு எப்படி கூட்டணி வைத்திருக்கிறார்கள். பிஜேபியோடு கூட்டணி வைக்கக்கூடியவர்களுக்கு உரிய பாடத்தை இந்த தேர்தலில் ஓபிசி மக்கள் புகட்ட வேண்டும். அப்பதான் சமூக நீதியை காப்பாற்ற முடியும். தப்பி தவறி பிஜேபி இடம்பெறுகிற கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டிலே வந்தால் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த சமூக நீதி என்பது முற்றாக அழிந்து போகும். தோழர்களே, இங்கு வெறும் மத விருப்பு அரசியல் தான் தலை தூக்கும். முஸ்லிம் விருப்பு அரசியல், கிறிஸ்தவ விருப்பு அரசியல், தலித் விருப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டிலே தலை தூக்கும். சாதி வெறி பிடித்தவர்களும் மத வெறி பிடித்தவர்களும் அந்த ரவுடிகளும் குண்டர்களும் தான் அரசியல் அதிகாரத்தில் ஆட்சி செலுத்துவார்கள். கொள்கையை பேசுகிறவனை நீங்கள் தேட முடியாது, கோட்பாட்டை பேசுகிறவனை தேட முடியாது. ரவுடிகளும் குண்டர்களும் தான் இங்கே கோடோச்சக்கூடிய நிலை ஏற்படும். பிறகு தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிறது. எந்த அடாவடியையும் எங்களால் செய்ய முடியும் என்கிற நிலைக்கு ஒரு சான்றுதான் பாண்டிச்சேரியிலே ஆட்சி கவிழ்ப்பு. எத்தகைய ரவுடித்தனத்தையும் எங்களால் அரங்கேற்ற முடியும் என்பதற்கான ஒரு சான்றுதான் பாண்டிச்சேரியிலே ஆட்சி கவிழ்ப்பு. காங்கிரசுக்கு வக்காலத்து வாங்குவதாக நீங்கள் எண்ணக்கூடாது. பிஜேபியின் ரவுடித்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, அடாவடித்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கே திராவிட கட்சிகளின் தேவை எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், திமுகவோடு அதிமுகவோடு முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் கலைஞரும் ஜெயலலிதாவும் இங்கே இருந்த வரையில் இவர்களால் வாலாட்ட முடிந்ததா? இங்கே காலூன்ற வேண்டும் என்கிற முனைப்பு இருந்ததா? சாதி வெறியர்களோடு அவர்களால் கைகோர்க்க முடிந்ததா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவர்களால் கலைக்க முடிந்ததா? மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று அவரால் சவால் விட முடிந்தது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால். இன்றைக்கு எடப்பாடி அவர்களால் அப்படி பேச முடியுமா? நாடு எந்த திசை வெளியிலே போய்க் கொண்டிருக்கிறது? ஆபத்தான திசை வெளியிலே போய்க் கொண்டிருக்கிறது.
தயவு கூர்ந்து படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், பெரியாரை புரிந்தவர்கள், அம்பேத்கரை புரிந்தவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் துண்டறிக்கை போட்டு ஓபிசி இயக்கத்தை சார்ந்தவர்கள் செயல்படுவது உள்ளபடியே ஒரு நம்பிக்கையை தருகிறது. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே துண்டறிக்கையில் போட்டு ஓபிசி சங்கத்தில் அம்பேத்கர் படம், SC/ST சங்கத்தில் பெரியார் படம், பெரியாரும் அம்பேத்கரும் தான் சமூக நீதி காவலர்கள். இந்த புரிதல் உள்ளவர்கள் இன்றைக்கு அருகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஓபிசியவே ஒன்னா சேர விடாமல் தடுக்கணுங்கிறதா பிஜேபியினுடைய செயல் திட்டம். அகில இந்திய அளவில் ஓபிசி ஒன்னா சேர்ந்தா பெரிய ஸ்ட்ரென்த், ஓபிசி ஸ்ட்ரென்த், நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த், எண்ணிக்கை பலம், வலுவான பலம். அவன் எல்லா சாதியும் தனித்தனியும் உடைக்கிறான். நீ வேற சாதி, அவன் வேற சாதி, உனக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. எஸ்சி எல்லாம் ஒன்னா சேரக்கூடாது. எஸ்சியில் இருக்கிறவனே தனித்தனியா பிரிச்சு நீ வேற சாதி, அவன் வேற சாதி. சமூக பிரிவினைவாதம், அதுதான் அந்த ஓபிசி பிஜேபியினுடைய அரசியல்ல முக்கியமானது. சமூக பிரிவினைவாதம், தேச பிரிவினைவாதம் போயிருச்சு. இனிமே இந்தியா பாகிஸ்தான் சொல்லி அரசியல் பண்ண முடியாது. அந்த உணர்வை எல்லாம் தூண்டி இங்கே இந்திய ஒற்றுமையை உண்டாக்க முடியாது. அவனுக்கு தேவை இந்து ஒற்றுமை. இந்து ஒற்றுமையை கூட அவன் எப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிறான். ஓபிசியும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது, ஒவ்வொரு சாதியும் தனித்தனியா உடைக்கணும். ஷெட்யூல் காஸ்ட் எல்லாம் 78 சாதி ஒன்னா சேர்ந்து இந்தியா முழுவதும் நாங்க ஷெட்யூல் காஸ்ட் சொன்னா அவன் 30% இருக்கான். இந்தியா பூரா 25 இருந்து 30% அளவுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அகில இந்திய அளவில் ஜெய்பீம் அவன் கை கோர்க்கிறான். ராம்விலாஸ் பாஸ்வான சொந்தக்காரனா நினைக்கிறான், ராம்தாஸ் அத்வாலேவை சொந்தக்காரனா நினைக்கிறான், மாயாவதியை அக்காவா நினைக்கிறான். அந்த உணர்வெல்லாம் உடைக்கணும். இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீ ஒன்னா இருக்க கூடாது. திருமாவளவன் வேற, மற்றவன் வேற. இங்க அருந்ததியர் தனியா நிற்கணும், பறையர் தனியா நிற்கணும், பல்லர்கள் தனியா நிற்கணும். ஒவ்வொரு சாதியும் தனித்தனியா உடைஞ்சு போகணும். ஆனா நீ இந்துவா என் கூட வரணும். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியலை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது என்பதை தோழர்களே இன்றைக்கு உங்களால் உணர முடியாது. போக போக பாருங்க. இந்த ஒற்றுமையை அவர்கள் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னா சேர்ந்து விடக்கூடாது. ஓபிசியே ஒன்னா சேரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாமே ஆண்ட பரம்பரை. ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியே சாதி வெறியை தூண்டிவிட்டு வெறும் இந்து உணர்வு தான் உனக்கு வரணும். பேரெல்லாம் நீ சாதியை சொல்லிட்டு ஒரு காலத்துல பெரியார் இயக்கத்தால் இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னால சாதி போட வேண்டாங்கிற ஒரு பெரும் தன்மை வளர்ந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 50 ஆண்டு காலத்துல பிறந்தவர்கள் யாரும் தான் பேருக்கு பின்னால சாதியை போட மாட்டான். இந்த பிஜேபி இங்க காலம் வந்துச்சுன்னா இனிமே ஒவ்வொருத்தரும் பேருக்கு பின்னால சாதி தான் போடுவான். ரொம்ப ஆபத்தான திசைகளில் போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியலும். குறிவைத்து விட்டார்கள் தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியையும். இவ்வளவு காலம் இந்த பக்கமே அவர்களால் வர முடியவில்லை. தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக இவர்தான் திருவள்ளுவர் என்று ஒரு படத்தை வரைந்து வெளியிட்டு இருக்கிறது. அதுதானே நீ உன்னுடைய சிபிஎஸ்இ படத்திட்டத்தில் போடணும். உனக்கு யார் அது அதிகாரம் கொடுத்தது? நீ ஒரு படத்தை வரைந்து கொள்ள, இவர்தான் திருவள்ளுவர் என்று காட்ட, காவியை உடுத்த, பட்டை தீட்ட, குடுமி வைக்க, பூநூல் போட உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக இவர்தான் திருவள்ளுவர் என்று ஒரு படத்தை வெளியிட்டு விட்ட பிறகு அந்த படத்துக்கு மாற்றாக இன்னொரு படத்தை போடுகிற தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? திருவள்ளுவர் படத்திலே காவியை பூச உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பெரியார் சிலையிலே காவி வண்ணத்தை பூச உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்ன அரசியலை செய்கிறாய் நீ? இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரும் எதிர்க்க முடியாது. ஏன்னா இந்த சாதி உணர்வை தூண்டிட்டு இருக்கிறான். திருமாவளவன் இதை பத்தி பேச யார் அப்படின்னு எம்பிசி பேசக்கூடிய நிலை. நான் பேசிட்டு இருக்கும் போதே லைவ் போச்சுன்னா எல்லாம் ஓபிசி சேர்ந்தவன் தான் என்ன திட்டிட்டு இருப்பான் லைவ்ல. ஏன்னா அவன் புத்தி அப்படிதான் முனைமொழிந்து வச்சிருக்கிறான். அதுக்கு மேல அவனால சிந்திக்க முடியாது. அவன் யார எந்த தலைவனை நம்புறானோ அவன் வெறும் சாதி உணர்வு தான் சொல்றான். அரசியலை சொல்லி தரல, சமூக நீதியை சொல்லி தரல, பெரியாரியத்தை சொல்லி தரல, அம்பேத்கரியத்தை சொல்லி தரல, மார்க்சியத்தை சொல்லி தரல. இப்ப இவருக்கு எல்லாம் கோல்வாக்கர் தான் தலைவர். காந்தியை கொன்ற நாத்ராம் கோட்சே தான் தலைவர். தீனதயாள் உபாத்யாயா பேர் என்னைக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு பொதுத்துறைகள்லாம் அவருடைய படம்.
யார் அவரு? இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவரா? நம்முடைய ஐயா நல்ல இந்த மாதிரி அதனால் பாதிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றவரா? பிஜேபிக்கார RSS கார யாராவது இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற ஒரே ஒரு ஆளை காட்டுங்க. ஒரே ஒரு ஆள் RSS கார பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராட்டம் நடத்தினா அப்படின்னு சொல்லுங்க. வீர சவார்கர் எழுதி கொடுத்துட்டு ஏதோ கைதானா எழுதி கொடுத்துட்டு என்ன விட்டுருங்க சாமி, இனிமே நான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு விடுதலையானால். காந்தியடிகளின் போராட்டத்தில் அவருடைய தலைமையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற ஒரே ஒரு RSS காரர்கள். ஏன் இன்னும் RSS உடைய தலைமை அலுவலகத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றவில்லை? என்றைக்காவது பிறந்த நாள் ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 எல்லோரும் அவரவர் கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றுகிறார்களே, RSS தலைமை அலுவலகத்தில் இதுவரையில் அந்த தேசிய கொடியை ஏற்றியதுண்டா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தயவு கூர்ந்து நீங்கள் விடை தேடி பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். MBC OBC சமூகத்தை சார்ந்த இளம் தலைமுறையை பார்த்து நான் கேட்கிறேன், சமூக நீதி இல்லை என்றால் நாம் தலை நிமிர முடியுமா? இடஒதுக்கீடு இல்லை என்றால் நம்மால் IIT போய் கால் வைக்க முடியுமா? IIM நம்மால் படிக்க முடியுமா? பல்கலைக்கழகங்களில் படிக்க முடியுமா? இந்த 27% இடஒதுக்கீடு இல்லை என்றால் இத்தனை பேர் மருத்துவர்களாக இருக்க முடியுமா? இத்தனை பேர் இந்த பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலைக்கு வந்திருக்க முடியுமா? தயவு கூர்ந்து எண்ணி பாருங்கள். நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கிற இந்த டிபார்ட்மெண்டல் டிமாண்ட், துறை சார்ந்த கோரிக்கைகள் அனைத்தும் நான் பேசி இந்த அரசியலோடு தொடர்புடையது தோழர்களே. இது கொள்கை கோட்பாட்டோடு தொடர்புடையது தோழர்களே. இதை நாம் கண்டும் காணாமல் இருந்து விட்டால், இதை பற்றி கவலைப்படாமல் இருந்து விட்டால், சமூக நீதி அழிந்து விட்டால் பிறகு எதையுமே நம்மால் கோரிக்கையாக கூட வைக்க முடியாது. எதிர்காலம் இருள்மயமாகிவிடும் என்பதை சொல்லி, நீங்கள் முன்வைக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளுக்கும் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்போம் என்கிற உறுதியை தந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.